ஹாய், நான் வந்து ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். சவுதி அரேபியாவில் வந்து கஃபாலா சிஸ்டம் வந்து கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இது வந்து ஃபேக் நியூஸ் அப்படின்னாங்க. நான் கூட என்னடா இது எல்லாரும் ஃபேக் நியூஸ் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அகைன் நான் வந்து எல்லா நியூஸ் பேப்பரும் வாங்கி ரீட் பண்ணி பார்த்தேன். லைக் NDTV, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, டுடே இந்தியா, பிஸ்னஸ் டுடே, அப்புறம் இன்டர்நேஷனல் பத்திரிகையில் கூட சவுதி அரேபியாவில் வந்து கஃபால் சிஸ்டம் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்லைன் நியூஸ் போட்டிருந்தாங்க. நானும் அதை பார்த்து தான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணேன். ஆக்சுவலாக கஃபால் சிஸ்டம் என்ன அப்படின்னா, நம்ம வேறு கண்ட்ரிலேருந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து ஒர்க் பண்ண வரணும் அப்படின்னா நம்ம வந்து வேறு ஒரு ஸ்பான்சர் கீழ் தான் அங்கே வரும். ஆக்சுவலாக நம்ம இங்கே சவுதி அரேபியா வந்ததுக்கப்புறமா நம்மளோட இக்காமா, நம்மளுடைய விசா, அப்புறம் நம்ம வேறு எதாவது ஜாபுக்கு போகணும் இல்லை ஃபைனல் எக்ஸிட் போகணும் அப்படின்னா நம்மளால் வந்து போக முடியாது. நம்ம ஸ்பான்சர் யாரோ அவங்க நினச்சா மட்டும் தான் நம்ம ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போக முடியும். அவங்க அப்ளை பண்ணால் மட்டும் தான் நம்ம வந்து இந்தியாவுக்கு இல்லை நம்ம கண்ட்ரிக்கே போக முடியும். ஸோ இந்த மாதிரி வேறு ஒருத்தர் மேலே நம்ம டிபெண்ட் பண்ணியிருப்போம். நம்ம டாக்குமெண்ட் எல்லாமே அவங்க பேரில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து கஃபில் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கஃபில் சிஸ்டம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா, ஸோ எப்படின்னா இப்போ நம்ம சவுதி அரேபியாவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா வேற ஒரு ஸ்பான்சர் மூலியமாக தான் அவங்க வரும். இங்கே வந்ததுக்கப்புறமா நம்மளுடைய இக்காமா, நம்மளுடைய விசா ப்ளஸ் நம்ம எதனா வேறு எதாவது ஜாப் எதனா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இல்லை நம்ம ஃபைனல் எக்ஸிட் ஆகி போகணும் அப்படின்னா வேற ஒரு ஸ்பான்சர் பேரில் இருக்காது, நம்ம பேர் தான் அது எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம ஜாப் பிடிக்கல, சேலரி இஷ்யூ, சொன்ன சேலரி இல்லை, நம்ம ஒர்க் பண்ண வந்தது வேறு, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது வேறு, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தால் டைரெக்டாக நம்ம கியூஆலையோ அப்சராலையோ இல்லை ஹெச்ஆர்டியில் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு நம்ம பிடிக்கலனா ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், பிடிக்கலனா நம்ம இந்தியாவுக்கு போயிடலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் தான். கஃபில் சிஸ்டம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம நேமில் இருக்கும், ஸ்பான்சர் நேமில் இருக்காது. ஸோ இதை வந்து கஃபில் சிஸ்டம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே இருக்கிற எம்ப்ளாயி எல்லாருமே ஃப்ரீடமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன். ஓகேங்களா? பட் ஆனால் உண்மை என்னன்னா சவுதி அரேபியா அஃபிஷியலாக வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ண கிடையாது, எந்த வெப்சைட்லையுமே மென்ஷன் பண்ண கிடையாது. இந்த நியூஸ் எல்லாமே இன்டர்நேஷனல் நியூஸ்லையும் நியூஸ் பேப்பர்லையும் நிறைய பேர் போட்டதுனால எல்லாரும் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சவுதி அரேபியா கவர்மெண்ட் சைட்லேருந்து இன்னும் அஃபிஷியலாக வரல, ஜஸ்ட் பேச்சுவார்த்தை மட்டும் தான் போயிட்டுருக்கு. ஒன்ஸ் இது பேச்சுவார்த்தை முடிஞ்சது கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். மேபி இது 2030 வந்துடும் நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் கஃபில் சிஸ்டம் வந்து கேன்சல் ஆனபடி சவுதி அரேபியாவிலேருந்து எந்த நியூஸும் ஆஃபீஸில் வர கிடையாது. ஜஸ்ட் எல்லா இன்டர்நேஷ்னல் நியூஸில் நியூஸ் பேப்பரில் ஹெட்லைன்ஸாக போட்டு எல்லாட்டையும் ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் அதை நம்பாதீங்க. அது வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் வந்து சவுதி அரேபியா பேஜ் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க. சவுதி அரேபியா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ ஷேர் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.